தமிழகத்துக்கு கூடுதல் மின்சாரம் மற்றும் தேசிய மின்வழித்தடம் உருவாக்கி அளித்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் சுதர்சன நாச்சியப்பன் தெரிவித்தார். விழுப்புரத்தில் காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய மனித உரிமைகள் பேரவையின் 122வது செயற்குழு கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் மத்திய தொழில்துறை மற்றும் வணிக வரித்துறை இணையமைச்சர் சுதர்சன நாச்சியப்பன் பங்கேற்றார். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளி மாநிலத்திலிருந்து மின்சாரம் பெறுவதற்காக தமிழகத்திற்கு தேசிய மின்வழி தடத்தை உருவாக்கி கொடுத்துள்ளதாகவும், கூடங்குளம் அணுமின் நிலையம் மூலம் 380 மெகாவாட் மின்சாரம் தமிழகத்திற்கு வழங்கப்படுவதாகவும் கூறினார். மேலும் தமிழக அரசு ஒப்புதல் அளிக்குமேயானால் இங்கு பல இடங்களில் புதிய தொழிற்சாலைகளை அமைக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும் சுதர்சன நாச்சியப்பன் குறிப்பிட்டார். குஜராத்திலிருந்தும் மற்ற மாநிலங்களிலிருந்தும் மின்சாரத்தை வாங்குகிறோம். அதற்கான நேஷனல் கிரிட் என்று சொல்லப்படுகின்ற தேசிய வழித்தடம் தேவை என்று கேட்டார்கள். அந்த தேவையை இன்றைக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். அணுசக்தியின் மூலமாக உருவாக்கப்படுகின்ற அந்த மின்சாரத்தினை அவர்களுக்கு பெரும்பான்மை அவர்கள் கேட்டது போல இப்ப கொடுக்க ஆரம்பித்திருக்கிறோம். காங்கிரஸ் தற்போது கட்சியை வலுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும், தேர்தல் நெருங்கும் காலத்தில் தோழமை உணர்வு கொண்ட கட்சிகளோடு கூட்டணி அமைப்பது குறித்து தமிழக காங்கிரஸ் முடிவு செய்து பரிந்துரைக்கும் என்று சுதர்சன நாச்சியப்பன் கூறினார்.